யூடியூப்ல உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்றதை நீங்க பாக்குற மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரு, அவங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியும். சோ நம்ம இந்த வீடியோல உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரு, அவங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் யாருன்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாம வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல இருக்கிற கூகுள் குரோம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூகுள் குரோமை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு சர்ச் ஐகான்ல நான் சர்ச் பண்றதை அப்படியே சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்ன்றத அப்படியே உங்க போன்ல சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டோனோ அங்க செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாகின்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. லாகின்ற ஆப்ஷன் கொடுத்தோனோ உங்களோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் குரோம்ல ஓபன் ஆகும். கூகுள் குரோம்ல ஓபன் ஆயிட்டோனோ உங்களோட சேனல் தான் ஓபன் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் அந்த மேல லோகோ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்க சேனல் கூகுள் குரோம்ல ஓபன் ஆயிட்டோனோ அங்க கீழே அங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே அந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணீங்கன்னா அந்த ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இது இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கீழே அந்த சி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த சி ஆல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சி ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இந்த சி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோனோ உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஷோ ஆக ஆரம்பிக்கும். அந்த ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ற பேஜ் ஓபன் ஆயிட்டோம் மேல அந்த ஆப்ஷன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷன்ல லாஸ்ட் 28 days இருக்கு பாத்தீங்களா, அதுல லாஸ்ட் 28 daysல இருக்கிறத நம்ம லைஃப் டைம்னு மாத்திக்கலாம். அந்த லாஸ்ட் ஆப்ஷன் லைஃப் டைம்னு கொடுத்தோம். இப்ப உங்களுக்கு லைஃப் டைம்ல யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களோட எல்லா டீடைலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்ப அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா இப்ப உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோட சேனல் நேம் காமிக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அவங்க எந்த டேட்ல உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு காமிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட சேனலுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு காமிக்குது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா டீடைலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறம் பக்கத்துல சப்ஸ்கிரைப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா நீங்க அவங்க சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ரோஸ் பெர் பேஜ்ன்றது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 50 பேஜ்னு கொடுத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 50 மெம்பர்ஸோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல காமிக்கும். ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ் தான் இருந்துச்சு, இப்ப நம்ம அது கொடுத்தோம்னா 50 மெம்பர்ஸோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். இப்ப உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்க 50 மெம்பர்ஸோட இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், இப்ப எனக்கு ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, இந்த லிஸ்ட்ல 10K மெம்பர்ஸோட லிஸ்டும் காமிக்குமா கேட்டீங்கன்னா அதுதான் காமிக்காது. இப்ப யாரெல்லாம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை பப்ளிக்ல போட்டா மட்டும் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இப்ப அந்த பென்சில் சிம்பிள கிளிக் பண்ணணும், அந்த கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன் பிரைவேட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஆன்ல கொடுத்துருந்தா இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா காமிக்காது. அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃப் கொடுத்தாதான் இந்த லிஸ்ட்ல அவங்களுக்கு காமிக்கும். இதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது தெரியலனா கீழே ஒரு வீடியோ தெரிஞ்சு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பாருங்க, அதுவும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன்.